நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. விருப்ப மனு அளிப்பதற்காக ஆர்வம் காட்டாத நிர்வாகிகள், இழுபறியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி, தாயில்லாமல் தவிக்கிறான அதிமுக தொண்டன் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. அதிமுகவிலிருந்து நிர்மலா பெரியசாமி இணைகிறாங்க. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கி கொண்டிருந்தது அதிமுக. அதனுடைய காலக்கெடுவெல்லாம் நிறைவடைந்துருச்சு. ஆனால் கடந்த 2014 தேர்தலை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 4500க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் அப்போ வாங்கப்பட்டது. இப்போ வெறும் 1737. ஏன் இவ்வளவு 60% கிட்டத்தட்ட குறைந்து போயிருச்சு? என்ன காரணம்னு அதிமுக, அதாவது தாயில்லாமல் தவிக்கிறானா அதிமுக தொண்டன்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே எனக்கு கண்ணே கலங்கிருச்சு, அழுகையே வந்துருச்சு. தாயில்லாமல் நாங்கள் எல்லோரும், அதுவும் ரைட் ஃப்ரம் அண்ணன் எடப்பாடியார்லேருந்து அண்ணன் ஓபிஎஸ்லேருந்து கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் அத்துணை பேரும் நாங்கள் தவிப்பது உண்மைதான். ஏக்கப்படுவது, கவலைப்படுவது, ஒரு அழுகுறலோடு உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாரும், அது உண்மைதான். ஆனால் அதற்காக அதையும் நீங்கள் இங்கே விருப்ப மனு கொடுத்தது பாதிக்கு பாதி ஆகிவிட்டதே, குறைந்து போய்விட்டதே, இதுதான் காரணமா என்று கேட்பது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போன்றது. ஏனென்றால் சென்ற முறை நிறைய பேர் அம்மா இருக்கும் பொழுது எங்களுடைய அந்த ஒரு பரபரப்பும் அம்மாவின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற முனைப்பும் நிச்சயமாக எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு தொகுதிக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் அம்மா பேரிலேயே 50 பேர் 100 பேர் பணம் கட்டுவார்கள். அம்மா பேரிலேயே எங்கள் தொகுதியில் நீங்கள் வந்து நிற்க வேண்டும் என்று ஒரு 100 பேர் கட்டுவாங்க. அதில் அதிகமாச்சு. இன்னொன்று கேட்டீர்கள் என்றால், இப்போ கூட்டணி இருக்கு. அப்போ நாங்கள் தனித்த முறையில் 40 தொகுதிகளிலும் நாமே தான் நிற்கப் போகிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அம்மா கொடுத்திருந்தார். ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு நிச்சயமாக கூட்டணி வரும், இந்த தொகுதியெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நினைவு நிச்சயமாக தொண்டர்களுக்கு வரலாம். அப்போ இதுக்கு நிறைய பேர் போடணுமா, அந்த பணம் வீணாகி விடுமே, எதற்காக அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கலாம். இது இன்று 2 தான் காரணமே தவிர, இப்போவும் மற்ற தமிழகத்தின் மற்ற அத்துணை கட்சிகளையும் விட, அது நீங்கள் ஒருவேளை எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கூட 40 தொகுதிகளுக்கு இப்படி 1737 பேர் படம் கட்டி இருக்கிறதுங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து அம்மா இருந்த பொழுது இருந்த நிலையை விட குறைவு. ஆனால் இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்பவும் குறைவா அல்ல. ஒரு கன்சிடபிளான நிறைய பேர் போடக்கூடிய. நீங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அப்ப வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவினுடைய தலைமையில அதிமுக இயங்கி கொண்டிருந்தது. அவங்க வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க. கூட்டணியே இல்லாம நம்ம தனியா கூட நம்ம போலாமே, பிரதமர் வேட்பாளராக அவங்க எல்லாம் பேசப்பட்ட அந்த சூழல்லாம் நடந்தது. ஆனா அவங்க பேர்ல மட்டுமே 1500 பேருக்கு மேல விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தாங்க. அதெல்லாம் புரியுது. ஆனா இப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலேயோ அல்லது பன்னீர்செல்வம் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு அளிக்கிறதுக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் தயங்குறாங்களா, இல்ல அவங்க போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு உறுதியா அவங்க நம்புறாங்களா? நீங்க இரண்டாவது சொன்னதுதான். அண்ணன்கள் இருவரும், ஒருவர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர். இருவரும் இந்த நிலையை விட்டு பார்லிமெண்ட்டுக்கு வரணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடியா லேடியா என்று எங்கள் அம்மா கேட்டதை போல ஒரு கேட்க வேண்டிய நிர்பந்தமோ அதற்கான சூழலோ இப்போது இல்லை. அண்ணன்கள் இருவருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாகவும் தெரியவில்லை. அதனால அது கொஸ்டினே இல்லை. அது அந்த இதுக்கே போக வேண்டாம், நம்ம அது தேவையே இல்லாது. அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா, அவங்க 2 பேரும் பல்வேறு மேடைகளில் வலியுறுத்துறது என்னன்னா, கடைமட்ட தொண்டன் கூட அதிமுகவில் எந்த பதவிக்கும் வரலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், முதலமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்களே. ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைக்கலாம், அப்போ இருந்து ஜெயலலிதா கொடுத்த மாதிரி இவங்களும் நமக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவாவது ஒரு 4500க்கு மேல இந்த தடவை வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டன் கிட்ட இருக்கு. இல்ல நீங்க அதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம், கடைக்கோடி தொண்டர்களும் வரலாம் அப்படின்னா 1.5 கோடி பேரும் அப்ளை பண்ணணுங்கிறது அல்ல. அது வந்து ஒரு பாசிபிலிட்டி, ஒரு இதற்கான இது நாம் போடலாம். அதற்காக உழைத்தவர்கள், அதற்கான முனைப்பு காட்டியவர்கள்,
நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நான் ஒவ்வொரு இடத்துல சொல்றது, அதிமுகவை பொறுத்தவரை இன்னும் நாங்கள் என்ன அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின் என்ற ஒரு காலகட்டத்தில், இப்போ அம்மாவுக்கு பின்னான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதில் சில மாற்றங்கள், சிற்சில மாற்றங்கள் ஒரு பின்னடைவு அல்ல, ஆனால் உங்களுக்கு பார்வைக்கு பின்னடைவாக தெரியலாம். அப்படி ஒரு மாற்றங்கள் இருப்பது சகஜம்தான், இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதற்காக ஒவ்வொரு தொண்டர்களுக்கு வாய்ப்புன்னா இந்த 1737 பேரும் தொண்டர்கள் தான். அங்க இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் பெரிய ஆட்கள் கிடையாது. மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கேள்வியாக எழுந்திருக்கு. அதாவது மாற்றத்திற்கான காரணம், எங்கள் அம்மா இருந்த பொழுது, அதாவது வீட்டுல என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு தாயையோ தகப்பனையோ இழந்ததற்கு பின்பு அல்லது பிரிந்ததற்கு பின்பு அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு தொய்வை கொஞ்ச காலத்துக்காவது சந்திக்கும். குடும்பம் நடக்கும். நல்ல எங்க ஆட்சி அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மாவின் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளை நாங்கள் முடித்ததே. 2 ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதனாலதான் இவ்வளவு குறைஞ்சு போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியே எல்லாரும் வைக்கிறாங்க. இதை விட ஒரு புரிதல் இல்லாத ஒரு கமெண்ட் விமர்சனம் வேற எதுவும் இருக்கும்னு எனக்கு தோணல. இல்ல, நீங்க புரிய பிகினிங்ல இருந்து ஆரம்பத்தில் உள்ள அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது சில மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம் இயக்கத்துல, ஒரு சில நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஆனால் நான் சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கடக்க கடக்க தன்னுடைய உறுதியான நிலையான ஆற்றல் மிக்க செயல்பாடுகளால், அத்துணை பேரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகளால் எல்லோருமே கிட்டத்தட்ட 100% பேர், எங்கேயாவது 99.9 வச்சுக்கோங்களேன், அத்துணை சதவிகிதம் பேர் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம். 99.9னா அப்ப அந்த 0.1 அப்படிங்கிறது தம்பிதுரை மாதிரியாக இருக்கக்கூடியவங்களா? அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய கேள்வி. அண்ணன் தம்பித்துரை அவர்கள் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு இடத்திலாவது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றியோ துணை முதல்வர் அண்ணன் OPS அவர்களை பற்றியோ ஏதாவது ஒரு இடத்தில் விமர்சனம் செய்திருக்கிறாரா? இது நிச்சயமாக ஊடகத்தின் போக்கு. மனோஜ், ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அண்ணன் பேசுறது, அண்ணன் தம்பித்துரை அவர்கள் கடந்த சில தினங்களாக பேசிக் கொண்டிருப்பது பிஜேபியினுடைய கூட்டணியை பற்றி. அதைவிட கூட்டணியை பற்றி கூட அவர் நேரடியாக ஒரு சில இடங்களில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசியதெல்லாம் முழுக்க முழுக்க மாநில நலன் சார்ந்த விஷயங்கள். கஜா புயலுக்கு ஏன் பணம் கொடுக்கல, இது ஏன் காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணுதான், 2 பேரும் நீங்க எங்களை வஞ்சிக்கிறீங்க, எங்களுக்கான மாநில உரிமைகளை நீங்க விட்டுத்தர மறுக்கிறீங்க, நீட் ஜிஎஸ்டி போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் இப்படி எங்கள் மாநில உரிமைகளை நாங்கள் பெற்றிருந்த உரிமைகளை எல்லாம் விட்டுட்டீங்க. யூபிஎஸும் வைக்காத சமயத்துல தம்பிதுரை வைக்கிறாரு. பாஜகவோடு கூட்டணி போறத அவருக்கு ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கிறத அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் நம்ம இதுல விருப்ப மனுவை நம்ம தாக்கல் செய்ய வேண்டாம், விருப்ப மனு கொடுக்க வேண்டாம் நிச்சயமாக இன்னும் எவ்வளவு எழுச்சி, எவ்வளவு முட்டல் மோதல், அந்த ஒரு எம்பி இதுக்கு வேட்பாளர் ஆக வேண்டும் என்று எவ்வளவு போட்டிகள் அங்கே உள்ளே கட்சிக்குள் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் தான் தெரியும். அந்த ஒரு விருப்பத்திலேயோ ஆர்வத்திலேயோ துளியும் குறையவில்லை. அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சொன்னதற்காக அதை கேட்டுவிட்டு தொண்டர்கள் மாறிட்டாங்க. அதனால ஒரு பலவீனமான மனநிலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க விருப்பமனு தாக்கல் செய்யலன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே மனோஜனுடைய ஒரு திங்கிங். அது ஏன் இப்படி நீங்க திங்க் பண்றீங்கன்னு தெரியல. அண்ணன் தம்பித்துரை அவர்கள் அவர் மூத்த தலைவர், கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், அவருக்கு அவர் கருத்துக்களை சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு உரிமை இருக்கிறது. எல்லாரும் சொல்ல முடியாது, அண்ணனுக்கு எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்ப நான் செய்தி தொடர்பாளர்ங்கிறதுக்காக முதல்வரோ துணை முதல்வரோ சொல்வதை மீறி எல்லாம் பேச முடியாது. கட்சி என்ன நினைக்கிறதோ அதான் பேசுறோம். ஆனா கொள்கை பரப்பு செயலாளர், மூத்த உறுப்பினர் என்ற வகையில், ஒரு நீண்டகால பார்லிமெண்ட் அனுபவம் உள்ளவர் என்ற முறையில் அண்ணனுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் இருக்கு. நிச்சயமாக மைலேஜ் இருக்கக்கூடிய நீண்டகால பார்லிமெண்ட் அனுபவம் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் ஏன் அதிமுகவில் விருப்ப மனு கொடுக்கல? அவருக்கு தான் கேட்கணும். அவர் வேண்டாம், அவர் கொடுக்காததுனால மற்றவங்க எல்லாருமே ஆர்வம் இல்லாம, அதே கரூர் தொகுதிக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய அப்பா சின்னத்தம்பி, ஆமா, அவங்களுடைய அப்பா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர், ஒரு 50-60 பேர் போட்டிருப்பாங்க. இது அண்ணன் தம்பித்துரை அவர்கள் கொடுக்காதது, அது முழுக்க முழுக்க அவர் சார்ந்த விஷயம்.
அவருக்கு நிக்கலாமா வேண்டாமா, நின்றால் வெற்றி பெறுவோமா மாட்டாமா, இல்ல எப்படி போலாம் என்ன பண்ணலாம், அவர் நீண்ட நெடிய ஒரு அனுபவம் உள்ளவர். அவர் பார்த்துக் கொள்வார். வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற அந்த கேள்வி தம்பிதுரைக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு நிர்மலா பெரியசாமி கருதுறாங்களா, இல்ல கடைக்கோடி அதிமுக தொண்டனுக்கும் இருக்கிறதா அப்படிங்கறதா என்னுடைய முதல் மனோஜ், எப்பவுமே இது ஒரு கேம்பிளிங். அரசியல்ல உறுதியான வெற்றி, எதை கூட நீங்க உறுதியான வெற்றின்னு அப்படி சொல்லுவீங்க? அத்துணை காலம் இந்த மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க உழைத்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜையே தோற்கடித்திருக்கிறார். ஒரு சின்ன பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடித்தது. அவர் நினைக்காம இருக்க மாட்டாரா? திடீர்னு அரசியல வந்து ஒரு கேம்பிளிங்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆமா, அதாவது வேட்பாளர்கள் என்பதாவது ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறது வாய்ப்பு கிடைத்து நின்று வெற்றி பெறுவதுங்கிறது இது ஒரு சூதாட்ட மாதிரி தான். அதாவது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது என்ன அதுதான் சொல்ல வர்றேன். கர்ம வீரர் காமராஜரே தோற்று போனார். அவர் தோற்று போவோன்னு மனசுல நினைச்சிருப்பாரா? ஒரு நாளும் தோற்று போகுது. அது அவர் மனதில் கூட நிலை வந்திருக்காது, நினைவு வந்திருக்காது. எங்கள் அம்மா தோற்று இருக்கிறார். ஒருவேளை இது கேம்பிளிங், நீங்க சொன்ன மாதிரி இது கேம்பிளிங்னு தெரிஞ்சுதான் வந்து நம்ம விருப்ப மனுவெல்லாம் நம்ம தாக்கல் செய்ய வேண்டாம். அமைச்சர்களுடைய மகன்கள் எல்லாம் கேள்வி முடிச்சாரு. அமைச்சர்களுடைய மகன்கள் எல்லாமே வந்து விருப்ப மனுக்களை நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்க. அதனால இதுல ஏன் நம்ம போய் 25,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டாங்களோ? அமைச்சர்களின் மகன்கள் எல்லாம் கட்சியில் அவங்கெல்லாம் பிறந்ததிலிருந்து இந்த இயக்கத்திலே இருக்கிறவங்க எல்லோருமே இயக்கத்தின்பால் மிகுந்த அன்பு கொண்டு கடுமையாக உழைப்பவர்கள். கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் ஆவார்களா இல்லையா என்பதை கட்சியின் முன்னணி தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். அது இன்னும் உங்களுக்கு வரல அந்த ரிசல்ட். போட்டதை வைத்தே அமைச்சரின் மகன் அவர் அப்ளை பண்ணியிருக்கார், அதனால அவருக்கு தான் கிடைக்கும்னு அதிமுகவுல நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. வேட்பாளர் பட்டியல் வரட்டும், அப்ப தெரியும் உங்களுக்கு. அமைச்சர்களுடைய மகன்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறாங்க. திமுகவில் இருந்தா திமுக தலைவர் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், சின்ன வயசுல இருந்தே தங்களுடைய கட்சியோடு சேர்ந்துதான் நாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இப்ப இருக்கக்கூடிய நாடே விமர்சனம் செய்தது. திமுக தலைவர் தனது மகன் ஸ்டாலின் அவர்களை உள்ளே கொண்டு வந்த பொழுது இந்திய திருநாடே வாரிசு அரசியலை புகுத்துகிறார் என்று இங்க மட்டுமல்ல, அவருடைய சகாக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு விமர்சனம். அதற்கு பிறகுதான் இந்த ஒவ்வொன்றாக நிறைய விஷயங்கள் அதற்கு பிறகுதான் வந்தது. இப்ப இன்றைய சூழலில் திமுக தலைவராக அவர் வந்ததை 50 வருட காலம் அரசியல் இருந்திருக்காருன்னு இன்னைக்கு யாரும் அது பெரிய அளவுல விமர்சனம் பண்றதில்லை. இருந்தாலும் அவர் மகன் உதயநிதியை இவ்வளவு காலம் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவரை கொண்டாந்து, அதாவது தன் குழந்தைகளுக்கு நான் என்ன சொன்னேன், வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ணன் எடப்பாடியார், ஒரு நிமிஷம், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவுல தான் ஏன் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை, திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளை கூட கேட்கணும்னு ஆசை. பேராசிரியர் பெருந்தகை அன்பழகன் அவர்கள் ஐயா அவர்கள் எவ்வளவு காலம் இருக்கிறார்? மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை விட மூத்தவர், அவரது அத்தியந்த நண்பர். அவர் ஒரு முதிய பருவத்தில் தனது வாழ்க்கை நிறைவு பகுதிக்கு ஒரு 96 வயது இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் இருக்கிறார். அவரை ஏன் தலைவராக போடாமல் கொஞ்ச காலம் கேட்டேன் அப்படின்னா அதே கேள்வியை நீங்க விமர்சனம் வைக்கக்கூடிய உங்க தொண்டர்கள் முன்னாடி பேசக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தொண்டர்களும் ஒருவேளை அதே மாதிரி நம்மளுடைய கட்சியிலும் ஆகிருமோ, உங்களுடைய விமர்சனம் போலவே இங்க ஆயிருமோ? அதாவது அங்கே திமுகவில் நடக்கிறது, காங்கிரஸில் இனிமே ஜனநாயகம்ங்கிற பேச்சே திமுக காங்கிரஸ் எல்லாம். அதனாலதான் திமுகவும் காங்கிரஸும் நேச்சுரல் அலையன்ஸ். அதாவது வாரிசு அரசியலாக இருக்கட்டும், விருப்ப மனுவுல ஏன் இந்த அளவுக்கு நிச்சயமாக குறையல. 2000 பேர், 1737 பேர், ஒரு 40 தொகுதிக்கு என்பதே ஒரு பெரிய ஒரு கணக்கு தான். அது வந்து நீங்க குறைஞ்சிருச்சு, அதனால எங்கள் இயக்கம் பலவீனமாயிட்டதுலாம் நினைக்கிறது, அப்படி சித்தரிக்க நினைப்பது கொஞ்சம். அதே மாதிரி வாரிசு அரசியல் இருக்காது என்றுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. பல்வேறு காரணங்களால இந்த தடவை அது குறையவே இல்லை, இதுவே சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடந்த காலத்தை விட இந்த காலத்துல ஒரு 40 தொகுதி 39 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 100 பேர் வேட்புமனு விருப்பமனு கொடுத்திருந்தாலும் 3900 விருப்பமனுக்கள் வந்திருக்க வேண்டியது. ஆனா ஒரு தொகுதியில அதிமுக சார்பில் நான் போட்டியிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குன்னு ஒரு 100 பேர் கூட இல்லையா அதிமுகவில்?
இது நார்மலாவே எந்த கட்சியிலயும் இவ்வளவு பேரெல்லாம் போட மாட்டாங்க. அம்மா இருக்கும் பொழுது மற்ற கட்சியை விட அதிமுக பெரிய கட்சின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் அதிகம்தான். எங்களுக்கு இப்பவும் சொல்றேன், நாட்டிலேயே எங்களுடையது அதிகமாக இருக்கலாம். நீங்க வந்து நாடு முழுக்க என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தா எல்லாருமே ஒரு கால்குலேட்டிவா தான் போடுவாங்க. இங்க மட்டும் இங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பிரியமாக அவர் மேல் கட்டுறது, அந்த ஊர்ல இருக்க அமைச்சர் மேல கட்டுறது, நிர்வாகி மேல கட்டுறது, இந்த மாதிரி நீங்க சொன்னது மகன்களை பற்றி சொன்னீங்க. அதெல்லாம் நிறைய பேரு பிரியமான விருப்பம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பிரியம் அப்படிங்கிறது அதிமுக தலைமை மேல இப்ப குறைஞ்சிருச்சாங்கிறத கேள்வி. அம்மா இருக்கும் பொழுது இருந்த நிலை வேறு. அம்மா என்ற அந்த ஒற்றை சொல், நீங்க அந்த பாட்டு போட்டு அம்மா படத்தை போடுறப்ப எனக்கே அப்படியே கலங்கி போகுது. அந்த உணர்வு அதிமுகல அரசியலையும் மீறி ஒரு பாசப்பிணைப்போடு உள்ள கட்சி இது. வெறும் அரசியல் இப்போ அம்மா என்ற அந்த பிம்பம் மறைந்தவுடன் கொஞ்சம் அரசியல் நிலைக்கு வந்திருக்காங்க எங்கள் தொண்டர்கள் வச்சுக்கலாம். ஆனா இப்போ திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி 1737 பேரெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. இல்ல ஒருவேளை அதிமுக வந்து கூட்டணியில தான் போகும் அப்படின்னு பல முறை வந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணியில போனா நமக்கு வந்து வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ? இல்ல, அதாவது முதல் கட்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இல்ல, நான் கூட்டணியில மீன் பண்ணது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை பாஜக கூட்டணியில போனா நமக்கெல்லாம் அங்க வாய்ப்பு கிடைக்காது, வெற்றி வாய்ப்புகள் குறைவுன்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்களோன்னு தான் கேள்வி. இல்ல, குறிப்பிட்ட சில தொகுதிகளில் குறிப்பிட்ட சில தொகுதியில அவங்க நிக்கலாம், கூட்டணி கட்சிகள் நிற்கலாம். அது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இருக்கட்டும், எந்த கூட்டணி வருதோ அந்த அவங்க எடுக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கிறவங்க கட்டுறது கம்மியா இருந்திருக்கலாம் அந்த பர்டிகுலர் தொகுதிகள் எல்லாம். கூட்டணிக்கு போறதுனால வெற்றி வாய்ப்பு குறைவுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 1%, 0.5%, 2% இருக்கவங்கன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை சேர்த்திட்டு இருந்தா அதை மெகா கூட்டணின்னு ஊடகங்கள்லாம் ஓஹோன்னு பேசுறீங்க. இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போனா அது பலவீனம்னு சொல்றீங்க. எனக்கு புரியல இது என்ன. நாங்க வந்து அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பது இங்க யாரோ சில பேத்துக்கு பிடிக்கல, மனோஜ் அது சார்பா பேசுறீங்கன்னு எனக்கு தோணும். இல்ல நான் ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றதுடைய உள்ளர்த்தம் நேற்றிலிருந்து நானும் பார்க்கிறேன். அதை சொல்வதன் உள்ளர்த்தம் இந்த கூட்டணியில் குழப்பம் நடக்குமா, கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்க முடியுமா, கூட்டணி நடக்காம இருக்கணும். கூட்டணி யாரு கூடனே நீங்க சொல்லவே இல்ல ஆபீஷியலா. எப்படி வருத்தப்படுறீங்க? அதுக்குள்ள நாங்களே சொல்லாத பொழுது தொண்டன் சோர்ந்துட்டான், தொண்டன் அதனால தான் அப்ளை பண்ணல அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அது நான் இப்போ வரைக்கும் அதிமுகவோடு யாரெல்லாம் கூட்டணியில பேசி கொண்டிருக்கிறாங்கங்கறத கூட வெளிப்படையாக அதிமுக சொல்லல. அதனாலதான் என்னமோ அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒருவேளை கூட்டணியில குழப்பம் இருக்கும், எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் பொதுவெளியில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஒரு ஃபைனல் ஃபார்முக்கு நல்ல ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை எட்டும் வரை ஒரு ஊடகத்தை பார்த்தோ இல்ல தொண்டர்களை பார்த்தோ அறிவிப்பு என்பது ஒரு இவ்வளவு டேஞ்சரஸான விஷயம். செய்வாங்களா? அதை தலைவர்கள் செய்ய முடியுமா? எப்படி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதிமுக தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் வரும். அது வந்து மக்களவை தேர்தலா இருக்கட்டும், மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அதிமுக. இப்போ நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விருப்பமனு வாங்கிட்டோம். ஆனா கூட்டணியில மட்டும் ஏன் இவ்வளவு? அதனால தான் அதிமுக தொண்டன் வந்து இத்தனை வருஷமா உங்க கிட்ட இருக்கா, உங்களை பார்க்கறான், அவங்களுக்கு வந்து ஒருவேளை குழப்பமா இருக்காங்களோ அப்படின்னு கேள்வி. அதிமுக தொண்டர்கள் யார் மனோஜை பார்த்து கேட்டாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் அதிமுக தொண்டர்கள் மேல போடுறீங்க. எந்த அதிமுக தொண்டரை நீங்க எடுத்து டிவியில எடுத்து உண்மையான ஹார்ட்கோர் தொண்டரை ஒரு 10-15 பேர் எடுத்து போட்டீங்கன்னா நாங்க நம்புவோம். அதுவும் யாருன்னு எனக்கு முகம் காட்டணும். அப்படி எடுத்து போட்டீங்கன்னா உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் கேட்கறாங்க. அதுவும் டக்குன்னு உள்ள போய் கூட்டம் இருக்கிறப்ப டக்குன்னு எடுக்கணும். யாருக்கும் இல்ல, நாங்க போய் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அந்த ஒரு நியூஸும் நாங்க எடுத்து போடுறோம். ஆனா நான் இப்படி ஒரு பர்செப்ஷன் வைக்கிறேனே, ஒருவேளை அதிமுகவிலிருந்து அமமுக பிரிந்ததன் காரணமாக நிர்வாகிகள்லாம் அந்த பக்கம் அதிகமா போனதால இங்க விருப்பமனு போடுறது குறைந்துருச்சு. நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இது யாருக்கோ பிடிக்கல, அதனாலதான் மனோஜ் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு நான் சொன்னேன். அதை அழகா நீங்களே உங்க வாயிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அமமுக என்பது ஒரு கட்சியே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். தேர்தல் ஆணையமே சொன்னதற்கு பிறகும் இங்கே தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அத்துணையும் ஏன் அவர்களை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அது ஒரு குழு, அவருடைய சில ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களும் இங்கே அதிமுகவில்
ஒரு பதவி கிடைக்கல, ஒரு மன வருத்தங்கள், அந்த குறிப்பிட்ட நபர்களை எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவர்கள் மட்டுமே கூட இருந்து அதிலிருந்தும் பெரும்பகுதியினர் திரும்ப தாய் கழகத்துக்கு வந்து விட்டார்கள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் நாங்க யாரும் நினைக்கிறதே இல்லை. ஏன் ஊடகம் இன்னும் விடமாட்டேங்குதுன்னு தெரியல. இங்கே அது பாட்டுக்கு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 3வது ஆண்டை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் அரசுன்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவின் வழி நிற்கும் அதிமுக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அழகாக நடைபோட தொடங்கிவிட்டது. இது இந்த 5 வருடங்களை முடிப்போம். அதற்கு பிறகும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இதில் நீங்கள் குறிப்பிடுபவர்கள் குறிப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுக்கு that is immaterial. உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உங்களுடைய உரிமை. ஆனா கடந்த 2 ஆண்டு காலம் கடந்த 3 ஆண்டு காலத்தை நம்ம எடுத்து வைத்து பார்ப்போமே. இந்த 2 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையுடைய ஆட்சியில கடைசியா நடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அதற்கு பிறகு பல இங்கிருந்து அங்க போறது, நான் இதை பற்றி பேசவே விரும்பவில்லை மனோஜ். எனக்கு வந்து அந்த அமமுகங்கிறது என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, ஒட்டுமொத்த தேசத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்ட ஒரு விஷயத்தை எதற்கு நீங்க மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இருக்குன்னா அவங்கள அதே கட்சி ஆகட்டும், தாராளமா மக்களை சந்திக்கட்டும், சந்தித்துக் கொண்டிருக்கிறார், கண்டிக்கட்டும், வெற்றி பெறட்டும். ஆர்கே நகர் வெற்றி ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தில் நடந்த ஒரு விபத்து. அது எப்படி நாங்க இதை சொன்னா மட்டும் நீங்க வந்து அது பேசியாச்சு, நாங்க எங்களுடைய கருத்தை சொன்னா இல்ல அதுன்னு சொல்றேன். இது நல்லா இருக்கா? நீங்க பேசுறது நீங்க வேணா உட்கார்ந்து பாருங்க எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கு உங்களுடைய பேச்சுல. இல்ல அதிமுகவுல ஏன் விருப்ப மனு குறைந்து விட்டது, அதற்கு காரணமாக இருக்குமா அப்படிங்கறத அதற்கும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த குழுவுக்கும் அந்த ஒரு துளியும் சம்மதம் இல்லை. அப்படின்னா தம்பிதுரை அவர்கள் எல்லாம் அந்த புழுக்கத்துல இருக்காங்க. அங்க அது வந்து அண்ணனுடைய தனிப்பட்ட விருப்பம். அண்ணன் தன்னுடைய மனதை கேள்வியை முடிச்சிருக்கேன். தம்பிதுரையினுடைய விமர்சனங்களும் அங்க இருக்கக்கூடிய ஆதங்கமும் காரணம் கிடையாது. வாரிசுகளுக்கு சீட் கொடுப்பாங்களா, ஒருவேளை அதனால நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஜெயலலிதா இருந்தபோது இருக்கக்கூடிய சூழலும் கிடையாது, அந்த காரணமும் கிடையாது. அதாவது நீங்கள் குறைந்தது நீங்க கேட்கறது கேட்டா அம்மா இருந்த பொழுது இருந்த அந்த உற்சாகம் குறைந்திருக்கலாம். அது அம்மாவோட கவனத்தை ஈர்க்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் அப்போ வந்து மெயின் அஜெண்டாவாகவே இருக்கும். எல்லாரும் அம்மா வரப்போ போய் நின்று பார்க்கறது, அம்மாவுடைய வரக்கூடிய கூட்டங்கள் அத்தனைக்கும் போய் எல்லாரும் அது வேற கரிஸ்மேட்டிக் லீடர். அம்மா வந்து அவங்க வேற, பெறுவார்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நிகழ்ச்சியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.